ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிஷ்வாஷரில் வந்து இப்போ பாத்திரம் விளக்குறது இல்லையா அப்படின்ட்டு. அதில் தான் விளக்குறேன். நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையுமே நம்ம அதில் விளக்க முடியாதுல்ல. சில்வர் பாத்திரம், அப்புறம் நம்மளுக்கு டப்பர்வேர் மாதிரி குவாலிட்டியான பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் கிளாஸு, இந்த மாதிரி இது தான் விளக்க முடியும். அப்புறம் ஈய பாத்திரம், இந்த மாதிரி இதெல்லாம் அதில் விளக்க முடியாது. அதனால் நான் அது வந்து கொஞ்சம் கைட்டு விளக்குறதுனால உங்களுக்கு வந்து நான் இதில் விளக்குற மாதிரி தெரியுது. கருப்பு கவுனி அரிசியில் தோசை செய்கிறது எப்படி, அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் என்னங்கிறத நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குங்கன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதாவது அது ஹெல்த்தும் கூட, நம்ம வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது. அதுக்கு சட்னி என்ன செய்யலாம் அப்படின்னா, புதினா சட்னி, மல்லி சட்னி இந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்து போட்டு செஞ்சேன். அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி செஞ்சாலுமே சூப்பராக தான் இருக்கும். இந்த தோசை யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நேம் சொல்லி ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் ரேகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.